பார்த்து ஆசை கொண்டாயானால் ஒண்ணு இல்ல அருணகிரிநாதராக இருக்கக்கூடியவர் அவரே என்ன பண்ணாரு தாசிக்கிட்ட போற பழக்கம் தான். ஆமா எம்மாத்தத்தை கொண்டு அழிச்சிட்டாரு. ஒரு நாள் அவங்க அக்கா கேட்டாங்களாம். அவங்க அக்காட்ட போய் அக்கா எனக்கு பணம் வேணும் நான் தாசிக்கிட்ட போறேன் அப்படின்னு சொல்லும் போது இருந்தாங்களாம், டேய் பணம் காசு எல்லாத்தையும் வித்து அழிச்சிட்டேன். ஆமா இப்ப யாருகிட்ட போறன்ற ஒரு பெண்ணு தாசிக்கிட்ட போறன்ற அவனும் ஒரு பொண்ணுதான் நானும் ஒரு பொண்ணு தான்டா வேணா என்கிட்ட படுத்துக்கிறான் அவங்க அக்கா. என்னடா இது இப்படியே பட்டது நம்ம ஒரு அசிங்கமாக பட்டது நம்ம அக்கா அப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு தான் போய் திருவண்ணாமலை கோபத்துல இறங்கி சாவ போனாராம். அவர் குரு வியாதி பசிட்டு வந்து பிடிச்சிக்கிச்சு. அது போல உனக்கு குரு வியாதி பிடித்து வேகமெல்லாம் விண்டு 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 கீழே உயிர்ந்துரும். ஆனா கொஞ்ச நாளைக்கு பூமியில இருக்கிற மாதிரி பாரு. இந்திரன் கெட்டதும் பெண்ணால, சந்திரன் கெட்டதும் பெண்ணால, லங்கை எறிந்ததும் பெண்ணால, ராவணன் கெட்டதும் பெண்ணால. ஒரு பெண்ணுக்கு ஆசைப்பட்டாரா சீதா பிராட்டியை கொண்டு சிறை வைத்தான். அதனால் வந்த விளைவு ராவணனாகப்பட்டவன் இறந்தான், இலங்கையும் அழிந்தது. இந்திரனாகப்பட்டவன் அகலிகை மீது ஆசைப்பட்டார், உடம்பெல்லாம் யோனியாக போனது. அதுபோல பெண் மீது ஆசைப்படக்கூடாது. அண்டமா முனிவர் எல்லாம் அண்டமா முனிவர் எல்லாம் அடங்கினார். அதுக்குள்ளதாமா அது போல எப்படியாப்பட்ட நிவேரனா இருந்தாலும் அது மீதுதான் போய் எல்லாம் அடங்கி போறீங்க. அது போல ஆசை கொள்ளாதே தம்பி. இது இருந்தாலும் எப்படியாப்பட்ட சபை திருவாகிய மகாலட்சுமி புனித சபை. என்ன திருவாகிய மகாலட்சுமி புனித சபை? என்ன ஊர் இது? இத கண்டாச்சிபுரம். மூணு வேலை சாப்பிடா கம்மியாட்டியே கரையும் கரையும் கடையன் சேத்திரத்திலே இருக்கும்படியான இதோ கிளி ஏந்தும் பாஞ்சாலி பட்டத்துக்குரிய பாஞ்சாலி அம்மனுக்கு தேத்திரவா செய்து தீமிதி திருவிழாவை முன்னிட்டு ஆனா 3 இரவு நாடகம் வச்சுக்கிறாங்க. சென்ற இரவு நேற்று போக இரண்டாவது இரவு நாடகம் நடத்த வந்துக்கிறமே. பிரம்ம சத்திரிய வைசிய சூத்ரால் என்று சொல்லும்படியான பிரம்ம சத்திரிய வைசிய சூத்ரால் என்று சொல்லும்படியான ரத்தம் கூட விட மாட்டான் சொல்றேன். சூத்ரால் என்று சொல்லும்படியான பிரம்ம சத்திரிய பிரம்ம சத்திரிய வைசிய சூத்ரால் என்று சொல்லும்படியான வராதனுக்கு 4 வர்ணத்தார்களும் சபை சொந்த சபை முன்பாக தற்பார் வந்தனே. யாருக்கு மனைவி, நாடு என்ன, பேர் என்ன, ஊர் என்ன இருக்குதா இல்லையா அப்படின்னு கேட்டாடா கம்மியாட்டி. இந்த சபைக்கு வந்து நீ யார் அம்மா, என்ன ஊர் அம்மா, உன் பேர் அம்மா, நீ எப்ப வந்த, யார பார்த்த, யார வச்சிருக்க, எத்தனை பிள்ளை காய்ச்ச, யார பாக்கணும். இந்த இருக்கிற அந்த சுத்து மட்டும் 8 ஊரையும் வச்சிருந்தா தம்பி உடம்பு இருக்குது வச்சு பண்ணி என்ன வச்சுக்கணும் எல்லாத்தையும் வச்சிருக்க. இந்த 8 ஊரு வச்சிருக்கிற உன் உடம்பு தாங்குதோ? அவன் மூஞ்ச பாரு தாங்குதோ? என்ன தாங்குதா? உடம்பு தாங்குதோ? இன்னும் 4 வருஷம் போனா பாப்பால கூட ஊர் ஊரா விட்டா கூட காய்ச்சல் பாருக்கலாம் போ. எல்லாத்தையும் நான் எங்க வச்சுக்கிறேன் தெரியுமாடா? எங்க? என் மனசுலயே வச்சுக்கிறேன். ஒருத்தங்க மறக்க கூடாதான். செய்யாமல் செய்த உதவிக்கு கையகமும் ஆணகமும் ஆற்றல் அறிது. காலத்தினால் செய்த நன்றி சிறிதேனும் காலத்தில் மான பெறுது. அதுபோல ஒருவர் செய்த நன்றியை அப்பயே மறக்க கூடாது. ஆனால் நம்மளையும் மறவாமல் ஆனால் நாமளே ஆட வேண்டும் என்று கொண்டு வந்து இந்த இடத்துல நம்மள வச்சுக்கிறாங்க. அது இருக்குன்னாலும் அவங்களையும் மறக்க கூடாது. இந்த கடையத்துல வருஷத்துல 12 நாள் 10 நாள் கூத்துதான். பெருமானு கூத்து, கங்கையம்மனும் கூத்து, ஐநாரப்பனும் கூத்து, மாரியம்மனுக்கும் கூத்து, ஆச்சாரியம்மனும் கூத்து. என்ன நினைக்கிறாங்களோ கூத்துதான். என்ன காசு அதிகமா இருந்தாலும் கூத்து 5 நாள் கூட ஆடிடுறாங்க வருஷத்துல. அதுபோல் இருக்கக்கூடிய இந்த சபை முன்பாக எல்லாரையும் நான் மனசுல வச்சுக்கிறேன். என்ன மறக்க மாட்டாங்க, நானும் அவங்க மறக்க மாட்டேன். ஓ, இங்க எல்லாத்தையும் நீங்க நெஞ்சில வச்சிருக்கீங்க. நீ அங்க ஆனா இருந்தாலும் அப்பால் வந்து யாரு பேரு தெரியாது சொல்லுமா?
மங்கை சுபகரி இங்கிதமாகவே மங்கை சுபகரி இங்கிதமாகவே மங்கை சுபகரி ஜோதி மணிகள் வீச ஆதி நயனம் பேச சுதர்சனா தேவி வந்து நான் சொன்னேனே தம்பி ஆனா தம்பி என்னோட விவரம் உனக்கு எதாவது தெரியுமா தெரியலமா தெரியாது என் பேரோ சுதர்சனா என்று மட்டும் தான் தெரியும் ஆமா டா 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 கேட்க நான் இப்ப வீட்டுக்கு வெளிய போறேன் பாருங்க உட்கார்ந்து வீட்டுக்கு போச்சு அவங்கட்ட போவாதீங்க ஏய் ஓ அதோ எங்க ஊரே நாடு நான் பிறந்த இடம் எங்க நான் வளர்ந்த இடம் எங்க கேக்கே நகர ஆண்டு ஒரு மணி ஆன காலகை இருக்கும் மாலதி அம்மையார் இருக்கும் காலகை இருக்கும் மாலதி இருக்கும் காலகை அவருக்கும் மாலதி அம்மையாருக்கும் பிறந்த பிள்ளைகள் நாங்க யாரு ஒண்ணா ரெண்டானா தம்பி 104 பேருன்றாங்களே ஆமா எப்படி பால் குடிப்பாங்க பனி ஊட்டி ஆட்டம் குடிப்பாங்க இல்ல பாத்துங்க கம்மியாச்சு ஒரு தொட்டில பாசனமா இருக்கும் ஏய் படபலம் அதிக நானு அம்மா விட்டு வரவள ஆயிரம் நானு ஓ அம்மா பெரியண்ணா தம்பி ஓ அம்மா பெரியண்ணா ஆமா அதனால நாளைக்கு என்ன பண்ணனா நேரா இங்க விழுப்புரம் போயிட்டு ஆமா 100 குஞ்சு வந்து அம்மா இடத்துல உழவனுதான் இந்த குஞ்சு விட்டு தான் போட்டே தேரையாட்டம் தேய்ச்சா இன்னும் ஒரு நாளைக்கு இருக்கிற மாதிரி பாரு நான் கோயில் குஞ்சுமா ஐயோ குஞ்சு விடுற மூஞ்ச பாரு போட்டா நாட்டம் டேய் அதோ இருக்கும்படி ஆனா காலகை இருக்கும் மாலதி அம்மா யாருக்கும் 104 பேரு என் தம்பி 104 பேரு நீங்க வலினா சண்டை வாங்க ஊர்ல போய் நானு என்ன யாரு இவனா வலினா சண்டை வாங்கினாலும் ஏதாவது ஒண்ணுனா என் தம்பி 104 பேரு 105 104 தடி தூக்கின்னு வருவேன் பெரிய பெரிய தடி வலினா சண்டை வாங்குவேன் நானு உங்க தம்பி தடி தம்பி அது போல இருக்கக்கூடிய அது என்னோட தம்பி வேறு யார் யாரு தெரியுமாடா இதோ இருக்கும்படியான சிங்கப்பல் கிச்சகன் வர உபகி சிங்கப்பல் கிச்சகன் முதல் உபகி கிச்சகன் வர 104 பேரு அவங்களுக்கு 104 பேருக்கும் நான் ஒரே ஒரு அக்கா நான் தான் மூத்த முன்ன பிறந்தடா ஓ நீதான் அக்காவா என்னுடைய பேர் அவங்களுக்கு இருந்தாலும் யாரை திருமணம் செய்யுங்க யாருமா எங்க வீட்டுக்காரர் உனக்கு தெரியுமா யாருமா எப்படி வந்தாரு பாரு வேகமா மீசை பாத்தியா அவருக்கு ஆமா பாத்துனேன் எப்படி இருந்தது ஐயோ மீசா மீச அருமையான மீச அப்படிலாம் இல்ல அவரு அப்படி இல்லம்மா பலூன் 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 எங்க நாடு இருக்குதா தம்பி நாடு எப்படி அவன் நாடு என்ன நாடு எப்படி நலம் பெரும் நாடு வீடு என்றால் வீடு விளக்கெரியும் வீடு அப்படியேப்பட்ட நாடாக விளங்கி ஒரு மடியான விளான தேசம் ஓ எல்லாரும் முன்னாடியா நீ என்னடா மீன் விற்கிறவங்களா விளையாடான்னு சொல்றீங்க விளையாடம் கொண்டாடியா நீ அதோ இருக்கு மரியாதை அன்னவருக்கு மனைவி சொன்னேன்னு எனக்கு பாடாயா பிள்ளைகோளு